தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளர்வறியா மனம் தரும் தெய்வ வடிவும் தரும் நெஞ்சில் வஞ்சமெல்லா இனம் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவர்க்கே கனம் தரும் பூங்குழலால் அபிராமி கடைக்கண்களே என்று எல்லாம் வல்ல அபிராமி தாயின் பாதங்களை தொட்டு இந்த நாளை ஏஎஸ்எம் என்ற இந்த காணொளியின் மூலம் துவங்குகிறோம். இந்த நாள் அனைவருக்கும் எல்லா விதமான வளங்களும் நலங்களும் அம்பிகையின் அருளால் பெருகி வரட்டும். 16/1/2026 இன்றைய நாள் வெள்ளிக்கிழமை, தை மாதத்தின் முதல் வெள்ளி. இன்றைக்கி விஸ்வவாசு வருடத்திலே தை மாதம் 2ஆம் நாள், திரையோதசி திதி, சாயங்கால வேளையில் பிரதோஷம். உழவுக்கும் தொழிலுக்கும் வந்தனை செய்வோம் என்கிற நல்ல கோட்பாடு கொண்ட நமக்கு கால்நடைகளுக்கும் நன்றி கொள்ளக்கூடிய நாள் மாட்டுப் பொங்கல் திருநாள் இன்று. உத்தராயண காலம், ஹேமந்த ருது, முன்பணி காலம், மகர மாதத்திலே கிருஷ்ணபக்ஷத்திலே வரக்கூடிய திரையோதசி திதி மாலை 11:43 வரை, பின்பு சதுர்த்ததி திதி என்கிற 14வது திதி. இன்றைய நாளிலே கேட்டை நட்சத்திரம் உண்டு, காலை 7:21 வரை, பின்பு மூல நட்சத்திரத்துக்குள்ளே சந்திர பகவான் செல்வார். அதனால் ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கு சந்திராஷ்டம் எஃபெக்ட் இருக்கும். ரிஷபராசி நேயர்களுக்கு மாட்டுப் பொங்கல், திருவள்ளுவர் தினம், பிரதோஷ திருநாள், எப்படி எல்லாம் சேர்ந்த நாள் இன்று. இன்றைய நாளில் நந்தியம்பெருமானை வழிபடுவது ரொம்ப நல்லது. பிரதோஷம் மாட்டுப்பொங்கல் ரெண்டுமே சேர்ந்து வருது. அதனால் மதுரையில் கூடரழகரில் கணு வைக்கிறதுன்னு உண்டு. இந்த சகோதரர்கள் எல்லாம் நல்லா இருக்கணும்னு பெண்கள் எல்லாம் கணு என்கிற வச்சு பூஜை பண்ணுவாங்க. அப்படி சகோதரர்களுக்காக இன்றைக்கு கணு வைக்கக்கூடிய நாளாகவும் இருக்கிறது. இன்றைய நாளிலே ராகு காலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10:12, குளிகை நேரம் 7:09, யமகண்டம் 3:04, சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். மகர லக்னத்துக்குள்ளே சூரியன் உள்ளே வந்திருக்காரு. உத்தராயண புண்ணிய காலம் 5 நாழிகை 4 வினாழிகள். மாதம் முதல்ல ஆரம்பிச்சிட்டோம். சூரிய உதயம் இன்றைக்கி 6:34 ஆரம்பிப்பார். இன்றைக்கு ஒரு கீழ்நோக்கு நாள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நிறைய செய்வது நல்லது. இன்றைய நாளிலே துருவம் என்கிற நாமயோகமும் கரஜை என்கிற கரணமும் உண்டு. எதையும் ஃபேமாக பண்ணணும்னு எண்ணங்கள் இருப்பதற்கு இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்னு அர்த்தம். கால்நடைகள் நம்ம கூட எப்போவுமே வருகிற ஒரு விஷயமாக இருப்பதனாலே அவர்களுக்கான பூஜைகள், அவர்களும் வாழ்வாங்கு வாழும் தன்மைகள் எல்லாத்தையும் மனது நினைந்து இந்த நாளை துவங்குவோம். நாம் ஒரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காணப்போகிறோம். வாருங்கள். மேஷ ராசி நண்பர்களே, காலபுருஷ தத்துவத்தின் 10ஆம் இடத்திற்குள்ளே சூரியன் நுழைகிறார். கர்மஸ்தானத்துக்குள்ளே சூரியன் நுழைகிறார். இந்த நேரத்தில் கேட்டை நட்சத்திரம் என்கிற நட்சத்திரத்தில் சந்திர பகவான். திரையோதசி திதி. இது எல்லாமே உங்களுக்கு எப்படி இருக்குன்னா, நல்ல ஒரு வைபை கிரியேட் பண்ணுது, எனர்ஜியை கொடுக்க போகுது. இத்தனை காலம் இருந்த கஷ்டங்கள் நிலக போகிறது. புதிய எண்ண ஓட்டங்கள் எல்லாம் பெருமையை கொடுக்கக்கூடியதாக அமையும். தனம் பெருகும். வாழ்க்கையில் நினச்சதெல்லாம் நடக்கும். உங்களுக்கான ஃபேஸ் வேல்யூ ரெகக்னிஷன்லாம் கிடைக்கக்கூடிய நாள் இன்னைக்கு. நிறைய பேரை பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. உங்களுடைய பற்றிய பெருமையை நீங்கள் பேசக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 5, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். ரிஷபராசி நண்பர்களே, இன்னைக்கு உங்கள் ராசிக்குள்ளார ரோகிணி நட்சத்திரத்துக்குள்ளார சந்திராஷ்டமம் இருக்குது. அதனால் கொஞ்சம் மனசில் சஞ்சலங்கள் உண்டாகும், கவலை கொடுக்கும். கொஞ்சம் மத்தியானம் வரைக்கும் தான், அதுக்கப்புறம் சரியாக போயிடும். மூல நட்சத்திரத்துக்குள்ளே போன உடனே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியாக போச்சு. இந்த கண்டாந்திர நட்சத்திரம் சொல்லுவோம், அந்த கண்டாந்திரத்துக்குள்ளே நுழையிறார்.
அதனால் கொஞ்சம் எதையுமே அப்படி மனசில் இறுக்கி பிடிஞ்சு கொண்டு போய் கொடுப்பார் நம்மளுக்கு. அது யோசிக்கிற காரியத்தை நல்ல திறம்பட யோசிங்க, ரிலாக்ஸாக இருங்க, நிறைய தண்ணி குடிங்க. நான் சொல்கிறது வாட்டர், இதை கொஞ்சம் நிறைய பண்ணிட்டீங்கன்னா சந்தோஷமாக இருக்கும், கொஞ்சம் ரிலாக்ஸாக மைண்ட் செட் இருக்கும். சந்திரனுக்கும் இந்த நீருக்கும் தொடர்பு உண்டு, அதனால் கொஞ்சம் அதை பண்ணினேன்னு ரிலாக்ஸ் மைண்ட் செட் வந்துடும். சகோதரர்கள் உறவு நல்லா இருக்கும், உறவு மேம்படுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. 2, 5 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். மிதுன ராசி நண்பர்களே, ஒற்றுமையாய் வாழ்வதனாலே என்றும் நன்மை என்ற வார்த்தைக்கு இலக்கணமாக மைண்டை மாற்றிப்பீங்க. குரு உங்கள் கூட உட்கார்ந்துருக்கிறாரு, யார் கூடயும் சண்டை போடாத, எல்லார் கூடயும் சமாதானமாக இரு, செய்கிற காரியத்தை நிம்மதியாக செய், பார்த்து செய்ய வேண்டிய காரியங்களை பார்த்து செய்யணும் நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறது தான் உங்களுக்கு தொல்லையாக இருக்குது. நான் ஆடுக்கு போயிட்டு இருந்தேன், இவர் இந்த மண்டைக்குள்ளேருந்து குடையிறாரு சார் அப்படின்னு யாரோ ஒருத்தர் உங்களுக்கு டியூன் பண்ணிகிட்டே இருக்கிறாங்க. அந்த ஒரு எரிச்சல் தானே இருக்க ஒழிய உங்களுடைய காரியங்கள் நல்லா இருக்குது. இந்த எரிச்சலாக கொள்ளாமல் ஒருத்தர் வழி நடத்துகிறார் என்று கொண்டீர்களானால் உங்களுடைய புகழை பரப்புவதற்கான வழிகளை அவர் செய்து கொண்டிருக்கிறார் புரிஞ்சுக்கணும். இதுதான் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது. இன்றைக்கி உங்களுக்கு சூப்பர் டே. சத்ருஸ்தானத்துக்குள்ளே சந்திர பகவான் போகிறார். அப்போது உங்களுக்கு லாபங்களை நிறைய பெருக்கி தருவார். எதையுமே எதிராளியை வின் பண்ணிட்டால் ஜெயிக்கலாம். 1, 7 என்ற அதிர்ஷ்ட எண்ணும் உங்களுக்கு துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கடகராசி நண்பர்களே, எதையும் துணிந்து செய்ய வேண்டும் என்ற எண்ணம் உங்களுக்கு உண்டாகும். குழந்தைகள் விஷயத்தில் எக்ஸ்ட்ராவாக கேர் எடுப்பீங்க. அவங்கள கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் பார்த்துக்க வேண்டியது. படிக்கிற விஷயங்கள்லாம் இன்றைக்கி கொஞ்சம் அவங்கள ஒதுக்கி வச்சுட்டு பாரம்பரிய விஷயத்தெல்லாம் சொல்லிக் கொடுங்க. இன்றைக்கி அவங்களுக்கு அதுதான் முக்கியம். அதுக்கான நேரங்களை அவங்களுக்கு ஒதுக்கி கொடுத்து அவங்கள கொஞ்சம் டியூன் பண்ணுங்க. அதை கேட்பாங்க, அவங்க சந்தோஷமாக கேட்பாங்க. காரியங்கள்லாம் மெதுவாக தான் நடக்கும், நீங்கள் அவசரப்படாதீங்க. நீங்கள் டிஃபனே மத்தியான வேலையில் தான் கிடைக்கும், பிரஞ்ச் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி தான் இருக்க போகுது. அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸ் மூடில் வாங்க, வைப் மூடில் எடுத்துக்கோங்க. சந்தோஷத்தின் கலவை நம்ம மனதில் இருக்கிறது எடுத்துக்கொண்டீர்களால் இந்த நாள் நல்லாயிருக்கும். 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். சிம்மராசி நண்பர்களே, உங்கள் ராசிநாதனான சூரியன் மகர ராசிக்குள்ள நுழையக்கூடிய இந்த நாட்களிலே பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் வரார். 5ஆம் இடம் புத்தி, இந்த இடத்துல வரார். அனுபவங்கள் நிறைய கொடுக்கும். நல்ல நல்ல புதிய முயற்சிகள் எல்லாம் கொண்டு வரணும்னு எண்ணங்கள்லாம் வரும். பொருள் நாட்டத்தின் வழியாக வரக்கூடியது எல்லாமே நான் போகிற டெஸ்டினேஷனை ரீச் பண்ணுற மாதிரி இருக்கணும் சார் அப்படின்னு கொடுப்பீங்க. சர்வீஸ் ஓரியன்டான எனர்ஜி எல்லாம் நிறைய இருக்கும். முதன்மைத்தன்மையாக நீங்கள் நிறைநிறுத்திக் கொள்வதற்கான பேச்சுவார்த்தைகள் எல்லாம் முயற்சிகள் எல்லாம் நல்லதாக இருக்கும். அரசியலிலே ஆதாயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். அதிகாரங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக மாறும். அப்படி நல்ல விஷயங்கள் எல்லாம் ஒருங்கே அமையக்கூடிய விஷயங்கள் இந்த நாளிலே இருக்குது. அதனால் கரெக்டாக டியூன் பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். 1, 6 இது அதிர்ஷ்ட எண். இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். கன்னி ராசி நண்பர்களே, உங்கள் ராசியினுடைய 3ஆம் இடம் என்கிற முயற்சி ஸ்தானத்திலிருந்து சந்திர பகவான் இன்னைக்கு மூவ் போகிறார். உங்கள் கேட்டை நட்சத்திரத்திலிருந்து உங்கள் ராசிநாதன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். சுகஸ்தானத்துக்குள்ள செவ்வாயுடன் சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். மனதிலே நிறைய பக்தி இருக்கும், உடம்பிலே அசதி இருக்கும். பணம் ரிலேட்டடான விஷயங்களிலே என்ன ஓட்டங்கள் நிறைய இருக்கும். கொஞ்சம் ரிலேஷன்ஸ் கூட தகராறும் இருக்கும். அதனால் வார்த்தைகளை வீண் விதண்டாவாதங்களுக்குள்ளே போகாமல் பார்த்துக்கிறது நல்லது. வேர்டிங் ஃபில்டர்னு சொல்லுவோம். வாய்க்குள்ளே போடும்போதே ஃபில்டர் போட்டு பேசுங்க. தேவையில்லாத வார்த்தைகள், தடித்த வார்த்தைகள் அவசியம் தள்ளி போட்டுருங்க. அது உங்களுக்கு கிடையாதுன்னு எடுத்து வச்சுருங்க. அப்படி நீங்கள் ஸ்ட்ராங்காக மைண்ட் செட் வச்சுக்கிட்டிங்கன்னா சக்ஸஸ் ஸ்டோரி உங்கள் பக்கம்.
6, 3 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். துலாம் ராசி நண்பர்களே, இன்றைக்கு உங்கள் ராசியின் 2ஆம் இடத்திலிருந்து சந்திர பகவான் செல்கிறார். சந்திர பகவான் செவ்வாய் புதனுடன் சேரப்போகிறார். மூல நட்சத்திரத்துடன் போய், மூலம் என்பது ஆரம்பம்னு அர்த்தம். நீங்கள் எதை செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கனாலும் 2 பேர் கையை தூக்குவான், எனக்கு இது ஒப்புதல் இல்லைன்னு எதிர்ப்புகள் தெரிவிக்கக்கூடிய சூழ்நிலையும் உண்டாகும். அதெல்லாம் ஓவர் கம் பண்ணணும் இன்றைக்கி. ஏன்னா 12க்குரியவன் உட்கார்ந்துருக்கிறார் 3ஆம் இடத்துலன்னா உங்களுக்கு புத்தி சரியில்லைன்னுவான். நீங்கள் சொல்கிறதில் ஐடியா இல்லை, தப்பாக சொல்கிறீங்கன்னு சொல்லுவான், உங்களை டெம்ப் பண்ணுவான், கோவப்படுத்துவான். ஆனால் பணம்லாம் உண்டு இன்றைக்கி, பைசா பிரச்சனையெல்லாம் இல்லை. ஆனால் உங்களுடைய ஈகோவை டச் பண்ணக்கூடிய விஷயங்கள்லாம் உண்டு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கரெக்டாக அந்த நியூயான்சஸ்ன்னு சொல்லுவோம், நுணுக்கங்களோடு பேசுங்கள். 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். விருச்சிக ராசி நண்பர்களே, கேட்டை நட்சத்திரம் என்கிறது சந்திரனுடைய நீச்சத்தன்மை கொண்ட இடம் உங்கள் ராசிக்குள்ள. அங்கேருந்து தனம் என்கிற இந்த குடும்பஸ்தானத்துக்குள்ளே போகிறார். அந்த இடத்துல செவ்வாயும் உங்கள் ராசிநாதன் அவரோட சேர்றார் புதனோட. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் குடும்பத்தில் எப்படியானா பணத்தை பண்ணிடலாம் அப்படிங்கிற எண்ணத்தை புதன் கொடுத்துருவார். லாபத்துக்குரியவர் அவர். அதனால் நிறைய புதிய காரியங்கள்லாம் இன்றைக்கி நிறைய ரிலேஷன்ஸ்லாம் பார்க்கும்போது திருமண தொடர்பான விஷயங்கள் எல்லாம் இன்றைக்கி ஒரு எக்ஸ்ப்ளோர் ஆகும். தை பிறந்துடுச்சு, அடுத்து என்ன வாக்கு பத்தலை மாற்றிக்கலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தைகள், பெண் பிள்ளைகள் ஆண் பிள்ளைகள் இவர்களுடைய ஜாதக பரிவர்த்தனைகள் இதெல்லாம் இருக்கும். அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு நிகழ்வை மாற்றி கொடுக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. 4, 6 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். தனுசு ராசி நண்பர்களே, கேட்டை என்கிற 12ஆம் இடமான விரயஸ்தானத்திற்குள்ளிருந்து சந்திரன் உள்ள வரார் மூல நட்சத்திரத்துக்குள்ள. மூலம்னாலே ஆரம்பம்னு அர்த்தம். அதுலேயும் புத்தி தெளிவாக்கி ஞானம் கொடுக்கக்கூடிய கேதுக்குள்ளே நுழைகிறார் சந்திரன். அதனாலே எல்லா விதத்திலும் தெளிவையும் நிறைவையும் கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கும். எல்லாம் யோசித்து செய்கிறேன் சார், கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி உங்கள் மைண்ட் செட் வந்துடும். ஏன்னா அடுத்து வரக்கூடியதெல்லாம் பூராடம், உத்திராடம், திருவோணம், அவிட்டம் என்கிற நட்சத்திரங்கள் எல்லாமே உங்களுக்கு தாராபலங்கள் நல்லா இருக்கும். உங்களுக்கு அடுத்த லேடர்ஸ் ஏறுற மாதிரி இருக்கும். அதனால் இன்றைக்கி நாள் ரொம்ப ஃபுல்ஃபில்டாக இருக்கக்கூடிய நாளாக இருக்குது. அயன சயன போகங்களும் உண்டு. இந்த நாள் உங்களுக்கு சுபிஷமான நாளாக அமைவதற்கு 6, 9 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மகர ராசி நண்பர்களே, இன்றைய நாளிலே லாபஸ்தானத்திலே இருக்கக்கூடிய இந்த சந்திர பகவான் விரயஸ்தானத்துக்குள்ள நுழையிறார். உங்களுக்கு எல்லா விதத்திலும் துணை கொள்ளக்கூடிய தாயின் அன்பு, பண வரவு இதெல்லாம் கொடுப்பார். பிரபலங்களுடைய சேர்க்கைகள் எல்லாம் வரும். நிறைய நியூ ஃபேஸஸ்லாம் இன்றைக்கி பார்ப்பீங்க. புதிய இன்ட்ரோடக்ஷன்ஸ் எல்லாம் நல்லாயிருக்கும். வெளியூர் மூலியமாக வரக்கூடிய வரவுகள் எல்லாம் இருக்கும். பொருள் வரும், செலவும் உண்டு, கொஞ்சம் அட்ஜஸ்டபுளாக இருக்கும். ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறதுனால சில எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் கிஃப்ட்டும் இருக்கும். அப்படியெல்லாம் நல்ல மூமெண்ட்லாம் இருக்குது. இன்றைக்கி கொஞ்சம் சந்தோஷமான பகிர்வுகளை இன்றைக்கி பயன்படுத்தி கொள்ள போகிறீர்கள். உங்கள் வாழ்க்கையிலே ஒரு நிரந்தரமான தீர்வை கொடுக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். 3, 4 என்ற அதிர்ஷ்ட எண் துணை நிற்கும். வாழ்க வளத்துடன். கும்பராசி நண்பர்களே, எல்லா விஷயத்திலையுமே நம்ம மனசு எப்படி தோணுதோ அப்படி லாபம் கொடுத்துருமா அப்படின்னா, எதிர்பார்த்தால் ஏமாற்றம் அப்படிங்கிற வார்த்தையும் உண்டு. அதனால் ரொம்ப பெருசாக எதிர்பார்க்க வைப்பாதீங்க.
அதுலேயும் உறவுகள் மூலியமாக வரக்கூடிய எதிர்பார்ப்பு எப்படி இருக்குன்னா, குடும்பத்தில் எல்லார் மேலேயும் பாசத்தை வச்சு அதே ரெசிப்ரோகேஷனை எதிர்பார்ப்போம். இது சில நேரத்தில் நமக்கு வரலையேன்னு ஏக்கத்தை கொடுத்துரும். அப்படிப்பட்ட ஒரு நாள் இன்றைக்கி. நல்ல பண்டிகை நாளில் அவங்க வீட்டுக்கு வரலையே, இவங்க வீட்டுக்கு வரலையே, வந்தவங்க என்னை மதிக்கலையே, எனக்கு மரியாதை கொடுக்கலையே அப்படின்னு நம்மளே கர்ஸ் பண்ணிக்கக்கூடிய, நம்மளே ப்ரோக் பண்ணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்கும். அதனால் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருங்க. யார் வந்தால் என்ன, உங்கள் வேலையை நீங்கள் செய்யுங்க, மற்றவங்க கவலைப்படாதீங்க. 7-4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன். மீனராசி நண்பர்களே, பல நாள் நீங்கள் செய்ய வேண்டிய எண்ணங்கள் நிறைய இருந்தது. இதெல்லாம் இன்றைக்கி முடிச்சிடணும், அதெல்லாம் தள்ளி போகணும், அப்படி தள்ளி போட்டுக்கிட்டே இருந்தீங்க. இன்றைக்கி நாள் கிடச்சிருச்சு. கடகடன்னு எல்லா வேலையும் செய்ய போகிறீங்க. பழைய பெண்டிங் ஒர்க்கெல்லாம் வீட்டில் இருந்ததெல்லாம் செய்ய போகிறீங்க. அதெல்லாம் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. வீட்டில் இருந்தவங்களுக்கு சில ஹெல்ப்ஸ் எல்லாம் செய்ய போகிறீங்க. கிச்சனில் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறத, உங்கள் காய்கறி நறுக்கி கொடுக்குறதே ஹெல்ப்பு தான். அப்படிலாம் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் கூட உங்களுக்கு இன்றைக்கி பாருங்கள், என்னன்னு தெரியல, எங்கள் வீட்டில் எங்களோட சேர்ந்து அடுப்படையில் ஹெல்ப் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி சந்தோஷத்தும் படுவாங்க. அப்படி உங்களை கொஞ்சம் உயர்த்தி பேசக்கூடிய நாளாகவும் அமைகிறது. இந்த நாளில் உங்களுக்கான ஒரு ரெகக்னேஷன், பாராட்டு இதெல்லாம் கிடைக்கும். அதனால் கொஞ்சம் சந்தோஷமும் கிடைக்கும் உங்களுக்கு. அப்படிப்பட்ட சந்தோஷகரமான நாள். 2-5 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். வாழ்க வளத்துடன்.